அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ரெலவன்ஸோட பேசுங்க. ரெலவன்ஸ் இருக்கிறது யுவர் ஆனர். இதை வழக்காக பார்க்காம நான் சொன்னது போல் இதன் பின்னணியில் இருக்கிற சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட வாதம் தான் இது. அதேதான் நானும் கூற விரும்புகிறேன். இது குணசேகரனை வீழ்த்த இவர்கள் நடத்தும் சதி வேலை. யுவர் ஆனர், இதை ஆராய்ந்து பார்த்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். இத்துடன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஜீவானந்தன் போலீஸ் விசாரணையில் தான் தர்ஷினி வீட்டிலிருந்து வெளியே செல்லும்படி கூறியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அதற்கான போலீஸ் ரிப்போர்ட் தங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அது போலீசின் மிரட்டலால் அவர் கொடுத்த பொய் வாக்குமூலம். அந்த சூழல்ல அவர் கொடுத்திருக்காரு. இப்போதும் தாங்கள் போலீஸ் கஸ்டடிக்கு உத்தரவிட்டால் அதை தாங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மேலும் பல வன்முறைகளை அவர் மேல் நடத்தி அவர்கள் வழக்குக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வார்கள். மேலும் குணசேகரன் என்பவர் ஏன் ஆஜராகவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதற்கு சரியான பதில் இல்லை. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு என் தரப்பினருக்கு ஜாமீன் வழங்கும்படி மாண்புமிகு நீதியரசரை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். யுவரானர், இவர்களை வெளிவிட்டால் நிச்சயமாக அனைத்து ஆதாரங்களையும் அளித்து அந்த பெண்ணையும் ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கிறது.